ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சாப்பாட்டில் வந்து ஒரு டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி வந்து சாப்பாடெலாம் மீந்து போயிடுச்சுன்னா மறுநாள் காலைல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள் டிஷ் கூட. ஸோ நான் வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு வந்து மீந்து போயிடுச்சு. நேற்று நைட்டு வந்து நான் நிறைய சாப்பாடு வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் இவ்வளோ சாப்பாடு மீந்து போயிடுச்சு. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் சரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம், ஒரு வீடியோ மாதிரி போட்டால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். இது பாருங்கள், இந்த சாப்பாடு அப்படியே நான் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது. அது நிறைய இன்க்ரீடியன்ட் வேணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான். அது என்ன இன்க்ரீடியன்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆயில் நான் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த நீங்கள் நார்மலாக அந்த வெரைட்டி ரைஸ் செய்வீங்கள்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணால் போதும். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டை, லவங்கம் வந்து நீங்கள் ஒரு 4-5 அதுக்கு மேலே போடாதீங்க. இந்த அளவுக்கு நம்ம பட்டை லவங்கம் வந்து போட்டுக்கணும். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை, இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். வீட்டு மிளகாத்தூள் தான். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்லாம் வந்து போடணும்லாம் கிடையாது. வீட்டு மிளகாத்தூளே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரைஸ் போட்டதுக்கப்புறமா வேணால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வரணும். இப்போ வந்து நான் அந்த பழைய சாப்பாடு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிற மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸாக இருக்கும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூடான சுவையான பட்டை லவங்கம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். ஃபைனலாக வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அனல் பறக்குது. சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் சாப்பாடு மீந்தா மட்டும்தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரைஸ் வந்து வெடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சாப்பாடு மீந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா,
புது சாப்பாடு கூட வெடிச்சு நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தான் சூப்பராக இருக்கும். எக்கு ஆம்லேட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் ஆனியன் கொஞ்சம் அந்த பொடி மாஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் நிறைய வாட்டி இதை நான் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்காக தான் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அகைன் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.